வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதாள உலக குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் 2 குழந்தைகள் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கு. விசேட அதிரடிப்படையினரின் சீருடையை ஒத்த ஆடையணிந்த இளைஞர் கைது. 20 முதல் 22 வயதிற்கு இடைப்பட்ட போதைப்பொருள் வியாபாரிகள் கைது. கல்வி மறுசீரமைப்பு நிறுத்தப்பட மாட்டாது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய அறிவிப்பு. பொங்கு தமிழ் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு. நாட்டில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படும் கர்ப்பிணி தாய்மார்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. மாணவர்களின் மதிய உணவு பணத்தில் கணவரின் பிறந்த நாளை கொண்டாடிய அதிபரின் நியமனம் நிறுத்தி வைப்பு. கிரீன்லாந்து விவகாரத்தில் தலையிடும் நாடுகள் மீது புதிய வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை. ஈழத்தமிழர் போராட்டத்தின் நியாயங்களை உலக அரங்கில் முன்வைக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட பொங்கு தமிழ் நிகழ்வை அனுஷ்டிப்பதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக பொங்கு தமிழ் நினைவு தூபியில் இன்று மதியம் 12 மணியளவில் இந்நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்நிலையில் அனைத்து மாணவர்களும் பொதுமக்களும் உணர்வோடு அணிதிரள வேண்டும் என மாணவர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஈழத்தமிழர் போராட்டத்தின் நியாயங்களை உலக அரங்கில் முன்வைக்கும் நோக்கில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் 2001ஆம் ஆண்டு முதல் பொங்கு தமிழ் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழரின் தாயகம் அங்கீகரிக்கப்படல், தமிழரின் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படல், தமிழ் தேசமும் அதன் தனித்துவமான இறைமையும் அங்கீகரிக்கப்படல் போன்ற 3 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் இப்பொங்கு தமிழ் நிகழ்வானது வருடாவருடம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சுமார் 13.9% தாய்மார்களுக்கு கர்ப்ப காலத்தின் போது நீரிழிவு நோய் ஏற்படுவதாக இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவரும் நீரிழிவு மற்றும் நாளமில்லா சுரப்பியல் ஆலோசகருமான வைத்தியர் மணில்கா சுமனதிலக தெரிவித்துள்ளார். கர்ப்ப கால நீரிழிவு நோயானது கர்ப்பத்திற்கு முன்பு அதிக எடை அல்லது உடல் பருமனாக இருப்பது மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களால் ஏற்படுவதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோயை எதிர்கொள்ளும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் காலத்தில் நீரிழிவு உள்ளிட்ட தொற்றா நோய்களுக்கு உள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிக எடை அல்லது பருமனான பெண்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலமும் வழக்கமான உடல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலமும் கர்ப்பத்திற்கு முன்பு தங்கள் அதிகப்படியான உடல் எடையை சுமார் 7 முதல் 10% வரை குறைக்க முடிந்தால் இந்த ஆபத்தை கணிசமாக குறைக்க முடியும் என இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவரும் நீரிழிவு மற்றும் நாளமில்லா சுரப்பியல் ஆலோசகருமான வைத்தியர் மணில்கா சுமனதிலக தெரிவித்துள்ளார். மெதிரிகிரிய பகுதியில் உள்ள பாடசாலை அதிபர் ஒருவரின் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வடமத்திய மாநில தலைமைச் செயலாளர் ரஞ்சனா ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாடசாலை மாணவர்களின் மதிய உணவு பணத்தை மோசடி செய்து அதை தனது கணவரின் பிறந்தநாள் விழாவிற்கு பயன்படுத்தியதாக அதிபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அரசாங்கத்தினால் பாடசாலையின் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவை பெறவில்லை எனவும் பணத்தை மோசடி செய்து 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி அன்று திட்டமிடப்பட்டிருந்த தனது கணவரின் பிறந்த நாளுக்கு செலவிட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. இப்பாடசாலையின் பாடசாலை மேம்பாட்டு சங்கத்தின் அதிகாரிகள் மற்றும் பாடசாலை குழந்தைகளின் பெற்றோர்கள் இது தொடர்பாக மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு அளித்த எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகளின் அடிப்படையில் அதிகாரிகள் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தனர். பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கப்படவில்லை என்ற போதிலும் குறித்த நாட்களில் உணவு வழங்கப்பட்டதாக கூறி போலி வவுச்சர்களை தயாரித்து அவர்களிடம் இருந்து பணத்தை மோசடி செய்தமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை உணவு வழங்கும் முகவர்களிடம் இருந்து கணவரின் பிறந்த நாள் நிகழ்விற்கு தேவையான பால் சாதம், குக்கீஸ், கட்லெட்டுகள் மற்றும் கொண்டை கடலை வாங்க குறித்த பணம் மோசடியாக பயன்படுத்தப்பட்டமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட அதிபர் கல்வி நிர்வாக தேர்வில் தேர்ச்சி பெற்று நிர்வாக அதிகாரியாக தகுதி பெற்றிருந்தார். எனினும் அவரது தவறான நடத்தையில் ஈடுபட்டதனால் அந்த நியமனத்தை நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமத்திய தலைமைச் செயலாளர் ரஞ்சனா ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் 2 பாதாள உலக குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் விளைவு என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சம்பவம் தொடர்பில் 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சம்பவத்தில் 4 வயதுடைய சிறுவனும் 3 வயதுடைய சிறுமியும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளனர். காயமடைந்த சிறுவர்கள் சிகிச்சைக்காக கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2
2 பிள்ளைகளின் நிலைமை சீராக உள்ளதாகவும் மருத்துவ குழுவினர் பிள்ளைகளுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த கொழும்பு 13ஐ சேர்ந்த 44 வயதுடைய நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். ஜிந்துப்புட்டி 125 வத்தை பகுதியில் இத்துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் வந்த குழுவினரே துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெலவின் மனைவி கார் விபத்தில் சிக்கிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. கல்லணி பியகம வீதியில் அசோக ரன்வெலவின் மனைவி செலுத்திய காரை வீட்டிற்குள் செலுத்த முற்பட்ட போது கல்லணி திசையில் இருந்து வந்த மற்றொரு கார் அக்காரில் மோதியுள்ளது. விபத்து தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டின் இரவு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் போலீசாருக்கு தெரிவித்திருந்தார். விபத்தை ஏற்படுத்திய மற்றைய காரின் சாரதி களுத்துறை வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அவர் மது அருந்தியிருந்தமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த அசோக ரன்வெலவின் மனைவி தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பில் இலங்கையின் பிரபல இசைக்குழுவொன்றின் முன்னணி கிட்டார் வாத்திய கலைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் சீருடையை ஒத்த ஆடையை அணிந்திருந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் நகரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றின் முன்பாக விசேட அதிரடிப்படையினர் அணியும் காட்சட்டையை ஒத்த ஆடையை அணிந்திருந்த நிலையில் இவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விசாரணைகளின் பின்னர் யாழ் தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை யாழ் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். துபாயில் இருந்து இந்நாட்டு போதைப்பொருள் வலையமைப்பை வழிநடத்தும் பிரதான கடத்தல்காரரான துபாய் இஷாரா என்பவரின் போதைப் பொருளை விற்பனை செய்யும் சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பளையில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபர்களிடம் 5 கிராம் ஹெரோயினை கைப்பற்றியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி கம்பளை, நாவலப்பிட்டி, உளப்பனை, தொழுவ, கெலியோயா, பேராதனை, வெலிகெல்ல ஆகிய பகுதிகளுக்கு இந்த ஹெரோயினை விநியோகித்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன்போது கம்பளை, தொழுவ பகுதியில் 2 கம்பளை, மகர பகுதியில் 1 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சந்தேக நபர்களுக்கு கொழும்பில் போதைப்பொருள் வழங்கப்படுகின்றமையும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 3 20 முதல் 22 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்வி உதவி கொடுப்பனவு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். பேரிடரால் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட 3000 மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது கிடைக்கப்பெற்ற மேன்முறையீடுகளை அதிகாரிகள் மீளாய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ள அவர் இதற்கு இணைய புயலால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்தல் மற்றும் மீட்டெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட 25,000 ரூபாய் மானியத்தையும் அரசாங்கம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து கொடுப்பனவுகளும் தற்போது முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இத்திட்டம் தொடர்பான மேலும் முறையீடுகளும் மதிப்பீட்டில் உள்ளதாகவும் ஆணையாளர் ஜெனரல் உறுதிப்படுத்தியுள்ளார். நாட்டிற்கு தேவையான மேம்பட்ட சமூக பிரஜையை உருவாக்கும் கல்வி முறைமையை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய அறிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து சிலாபம் கல்வி வலய அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வொன்றின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கம் இந்நாட்டை பொறுப்பேற்ற போது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான துறையாக கல்வித்துறை இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ள பிரதமர் இவ்வாறான சமூக மாற்றங்களை செய்யும் போது சிலரின் எதிர்ப்புகள் எழக்கூடும். எவ்வாறாயினும் சிறுவர் பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்பிற்குள் புதிய கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தவறுகளை அடையாளம் கண்டு அவற்றை தீர்த்து கொண்டு செல்லும் புதிய கல்வி முறைமையில் சிறுவர்களுக்கு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது, சிறுவர் பாதுகாப்பு கொள்கைகள் பாதுகாக்கப்படும் வகையில் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பிற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தொழிற்கல்விக்காக அதிகளவிலான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு இந்த கல்வி மறுசீரமைப்பின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாடசாலைகளுக்கு இடையில் நிலவும் டிஜிட்டல் சமத்துவமின்மை மற்றும் உட்கட்டமைப்பு வசதி பிரச்சினைகளை நீக்குவதற்காக தற்போது உரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தரம் 6 கல்வி மறுசீரமைப்புகளை தற்காலிகமாக இடைநிறுத்தியதன் மூலம் அநீதிக்குள்ளான மாணவர்களுக்கு விரைவில் நியாயத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ள பிரதமர் மாற்றத்தை நோக்கி கல்வியை கொண்டு செல்லும் இப்பயணத்தில் அதற்கான மக்களின் அங்கீகாரம் மிகவும் முக்கியமானது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
டென்மார்க்கினால் நிர்வகிக்கப்படும் சுயாட்சி பிராந்தியமான கிரீன்லாந்தை இணைத்துக் கொள்வதற்கான தனது திட்டத்திற்கு எதிராக செயற்படும் நாடுகளுக்கு எதிராக புதிய வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். எவ்வாறாயினும் எந்த நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்கப்படும் என்பது குறித்தோ அல்லது அந்நாடுகளுக்கு எதிராக பின்பற்றப்படும் வரி கொள்கை என்ன என்பது குறித்தோ அவர் கருத்துரைக்கவில்லை. கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கான ட்ரம்பின் தீர்மானத்திற்கு டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் ஏற்கனவே தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து அத்தியாவசியமானது என டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளதுடன் அது இலகுவானதோ அல்லது கடினமானதோ எப்படியாயினும் அதை கைப்பற்றிக் கொள்வதே தமது தீர்மானம் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பிற்கு தமக்கு கிரீன்லாந்து தேவை. கிரீன்லாந்து விடயத்தில் அவர்கள் இணங்கவில்லை எனின் அந்நாடுகள் மீது வரிகளை விதிக்க தீர்மானித்துள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை கிரீன்லாந்து சனத்தொகை செறிவற்றது என்ற போதிலும் வளங்கள் நிறைந்த ஒரு பூமி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏவுகணை தாக்குதல்களின் போது அமெரிக்காவிற்கு முன்னெச்சரிக்கை விடுக்கும் கட்டமைப்புகளுக்கும் பிராந்தியத்தில் கப்பல்களை கண்காணிப்பதற்கும் உகந்த இடமாக கிரீன்லாந்து கருதப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.